வணக்கம். மனிதனோட வாழ்க்கையில முக்கியமா என்னென்ன தேவைன்றத 4 வகையா பிரிச்சிருக்காங்க. என்னுடைய குருநாதர் டாக்டர் பிஆர்பி ஒளிமுத்துஜி அவர்கள் சிஸ்டத்தின்படி 30% ஜாதகம். போன ஜென்மத்தின் பாவ புண்ணியம் தான் இந்த ஜென்மத்தின் மனுஷ பிறவி நமக்கு. 30% இருக்க இடம் வாஸ்து. 30% பிரசன்ட் கர்மா. இப்போ என்ன பாவ புண்ணியம் பண்ணுறோமோ அது 30%. 10% இறைவன் கையில். இது என்னுடைய குருநாதர் டாக்டர் பிஆர்பி ஒளிமுத்துஜி அவர்கள் 4 வகையாக இதை பிரிச்சிருக்கோம். 3 நம்ம நல்லா இருந்துட்டோம்னா 10% இறைவன் என்ன பாவ புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அதுக்கு உண்டானதை கொடுப்பார். ஜாதகத்தில் தசா டைமிங் எப்படி இருக்குது, ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் என்ன பரிகாரம் இருக்குதுன்னு தேவையாந்தால் பரிகாரங்கள் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கணும். வாஸ்து 30%ல் இருக்கக்கூடிய இடத்த கரெக்டாக இருக்கா, எனர்ஜி லெவல் கரெக்டாக இருக்கா, பாசிட்டிவாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஃபைனான்ஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இடம் சரியில்லை, அதை கரெக்ட் பண்ணிக்கணும். எங்களது இருக்காமல் பண்ணுற மெத்தட் அதையும் நாங்கள் மெட்டல்ஸ் வழியாக கரெக்ஷன் பண்ணி தரோம். ப்ரெசண்ட் கர்மா யாரையும் மன ரீதியாகவும் பணமோ சொத்தோ எதையும் ஏமாற்றல் இருக்கக்கூடாது. ஒருத்தரை ஏமாற்றக்கூடாது. அது அந்தவருடைய பாவம். அவங்க பாவத்தையும் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் அதை அனுபவிக்கிறதாவோ உங்கள் சன்னதிங்களுக்கு அனுபவிக்கிறதாவோ போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும். முதியோர் இல்லம், அனாதை ஆசிரமம் இந்த மாதிரி விஷயங்களில் அவங்களுக்கு அன்னதானம் செய்கிறது, அவங்களுக்கு என்ன உதவி செய்கிறது, இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்தால் ப்ரெசன்ட் கர்மா ப்ளஸில் வரும். எதுவுமே செய்யலைன்னா கூட பரவாயில்ல, தவறு மட்டும் செய்ய வேண்டாம். மைனஸ் பண்ணாமல் இருந்தாவே நியூட்ரலில் போயிட்டே இருக்கும். 10% இறைவன் கையில். பிறப்பு இறப்பு அவருடைய கணக்கு. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.